பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணும் தாவீது, கர்த்தருடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறது என்று யாரிடம் கூறினான்? தீர்க்கதரிசி நாத்தானிடம். 2. நாத்தானுக்கு தாவீதை பற்றி உண்டான தேவனுடைய வார்த்தை என்ன? தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டாம். 3. எதற்கு பின்னே நடந்த தாவீதை எதை விட்டு எடுத்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக்கினார்? ஆடுகள், ஆட்டு மந்தை. 4. சத்துருக்களை கீழ்ப்படுத்தி தாவீதுக்கு எதை கட்டுவதாக கர்த்தர் கூறினார்? ஒரு வீட்டை. 5. ஆலயத்தை யார் கட்டுவான் என்று தாவீதுக்கு கர்த்தர் கூறினார்? தாவீதின் மகன் சாலமோன். 6. இதை கேட்ட தாவீது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு எதுவெல்லாம் எம்மாத்திரம் என்றான். நானும் என் வீடும். 7. கர்த்தர் தாவீதின் வீட்டை குறித்து சொன்ன செய்தியால் தேவன் என்னை எப்படி பார்த்தீர் என்றான். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக. 8. கர்த்தாவே அடியானையும் தனது வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்ன ஆகும்படி கூறினார்? நிலைவரப்பட்டிருப்பதாக. 9. தாவீதுக்கு வீடு கட்டுவேன் என்று தேவரீர் கூறின வார்த்தையை கேட்டதும் தாவீதுக்கு என்ன கிடைத்தது என்றான். மனதைரியம். 10. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க என்ன செய்தருளும் என்றான். ஆசீர்வதித்தருளும். பிரியமானவர்களே, வருகிற வாரம் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.